நம்ம இந்தியாவிலிருந்து ஒரு செய்தி உலக நாடுகள் அளவுக்கு பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக மாறுது அப்படின்னா சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் கடந்த ஒரு 3 நாட்களாக ஒரு சில வீடியோக்கள் உலக நாடுகள் அளவுக்கு பேசப்பட்டு பகிரப்பட்டு வருது அப்படின்னா, இந்தியாவுடைய பார்லிமெண்ட் வாசல்ல கலவரக்காரர்கள் என்று அறியக்கூடியவர்கள் ஓடி வராங்க. அப்போ அங்க இருக்க போலீஸு ஒரு பெண்ணை கீழே தள்ளி விட்டு அந்த பெண்ணை அவனுடைய நெஞ்சை பிடிச்சி கசக்கிற மாதிரி வீடியோக்கள்லாம் வெளியாச்சு. இது ஒரு வீடியோ. இன்னொரு வீடியோ, ஒரு பெரிய லத்தி எடுத்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் நிற்கிறாரு, அவரை பின்னாடி தலையில் அடிக்கிறாங்க. லத்தி அடிச்சதுமே அவர் டமால்னு கீழே விழுந்துடுறாரு. எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் போலீஸ் அது கடந்து போறாங்க. ஒரு சில நபர்கள் மீது பிளாஸ்டிக் குண்டுகள் வீசப்படுது. அந்த குண்டுகள் வீசப்பட்டு ட்ரெஸ் அப்படி தூக்கி காட்டினா அந்த பொத்தலாக போட்டிருக்கு. ஒரு நபர் கண்ணை காட்டுறாரு, அந்த கண்ணில் ஒரு பிளாஸ்டிக் குண்டு பட்டு விஷன் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. எக்ஸ்பயர் ஆன ஒரு சில டியர் கேஸஸ் போடப்பட்டு கண்ணு தெரியாம இருக்கிறாங்க, கண்ணு தெரியாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோக்கள். இந்த வீடியோக்கள் இந்தியா மட்டும் இல்லாம சோசியல் மீடியாக்கள் மூலியமாகவும் நியூஸ் சேனல்ஸ் மூலியமாகவும் உலக நாடுகள் அளவுக்கு பேசப்பட்டு வந்தது கடந்த ஒரு 3 நாட்களாக. இதன் தொடர்ச்சியாக யூனியன் கவர்மெண்ட்டுடைய தர்மேந்திர பிரதான் என்கின்ற கல்வித்துறை அமைச்சர் இன்னைக்கு ரிசைன் பண்றார். ரிசைன் பண்ணிட்டு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இதனால ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதிராக நான் என்றைக்குமே கிடையாது, ஸோ ஒழுங்கா படிங்க, நான் ரிசைன் பண்ணாதான் அவங்க நிம்மதியாக நான் ரிசைன் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சு ரிசைன் பண்றாரு. என்ன நடந்துச்சு? இது காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியா அல்லது இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை காரணம் டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. ஜூலை 20, 2026 இங்க பார்லிமெண்ட் கூடுது மக்களே. அப்போ ஒரு குறிப்பிட்ட கும்பல் பார்லிமெண்ட் நோக்கி ஓடி வராங்க. ஓடி வந்த கும்பல் யாரு என்ன எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் அங்க போலீஸ் அவங்கள அடிக்கிறாங்க, லத்தி சார்ஜ் பண்றாங்க. லத்தி சார்ஜ் பண்ணதுனால அவங்க இறந்துட்டாங்களா, அவங்க இறக்கப்பட்டாங்களா, மயக்கம் போட்டாங்களா, அடிபட்டுதா அப்படின்னா கிடையாது. லத்திக்கு நுனியில ஆணி அடிக்கப்பட்ட லத்தி யூஸ் பண்றாங்க. அங்க டியர் கேஸஸ் போடுறாங்க, எக்ஸ்பயர் டியர் கேஸஸ் போடப்பட்டிருக்கு. ஒரு சில பெண்கள் மாலஸ் பண்ணப்படுறாங்க. இது நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா முழுக்க இந்த சம்பவம், இந்தியா மட்டும் இல்லை உலக நாடுகள் முழுக்க இந்த ஒரு சம்பவம் திரும்பி பார்க்கப்படுகின்றது. சரி, இந்த சம்பவத்துடைய ஆதி அந்தம் எங்கிருந்து ஆரம்பிக்குது, ஏன் இப்படி சம்பவம் நடந்துச்சு, இந்த கலவரம் ஆரம்பிச்ச இடம் எங்கிருந்து, இந்த கலவரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் யார் யாரு அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்தே ஆகிறோம். ஏன்னா உங்களுக்கு டெல்லியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தொடர் போராட்டம் இருக்கிறாங்க. அந்த போராட்டம் ஆல்மோஸ்ட் 2 மாசமா இருக்குது. இந்த 2 மாச போராட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பெருசா பேசப்படக்கூட கிடையாது. நீங்க நம்மலாம் மும்மரமா இருந்ததுக்கு எங்கே இருந்திருக்கோம், ஜனநாயகம் படத்துல இருந்திருக்கோம், விஜயோடைய ஆதரவாளர்கள் விடக்கூடிய ரீல்ஸை பத்தி பேசிட்டு இருந்திருக்கோம். ஆனால் ஒரு கல்வியை இந்த முறையை மாற்றணும் அப்படின்னும், நீட் எக்ஸாமினேஷனுடைய பேப்பர் லீக்கேஜால பல பேர் இங்கே பாதிக்கப்படுறாங்க. இன்ஃபேக்ட் இதே தமிழ்நாட்டில் தான் அனிதா என்கின்ற ஒரு பெண் நீட் எக்ஸாமினால இறந்து போறாங்க. அப்போ பெருசா பேசப்பட்ட விஷயம். இப்போ டெல்லியில போராட்டம் பண்றதை பத்தி, அந்த பண்றதுடைய ரூட் காசை பத்தி பெருசா தமிழ்நாட்டில் எந்த ஒரு அதிர்வலியுமே ஏற்படுத்தாம தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் வெளியே வந்தது, ஒரு சில விஷயங்கள் வெளியே வராத விஷயங்களும் இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் விஷயம், 15 மே 2026 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா திரு சூரியகாந்த் அவர்களும் பிளஸ் ஜாய் மாலியா மக்காச்சே அப்படிங்கிற ஜஸ்டிஸ் அவர்களும் 2 பேர் கொண்ட ஒரு அமர்வு ரிட் பெட்டிஷன் ஒன்று போடப்படுது. என்ன ரிட்டுங்க அப்படின்னு கேட்டா, டெல்லியில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அட்வொகேட் கவுன்சில் அவரை சீனியர் கவுன்சிலா ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன சீனியர் கவுன்சிலர் ப்ரொமோட் பண்ணுங்க, ப்ரொமோட் பண்ணி கேட்டால் பார் கவுன்சிலர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு ரிட்டு ஒன்று சுப்ரீம் கோர்ட்டை போடுறாரு. இந்த ரிட்டை பற்றி விசாரிக்குது இந்த அமர்வு. அதில் இவரை பற்றி விசாரிப்பு வரும் பொழுது இவரை பற்றி நல்ல அபிப்பிராயம் இல்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளியாகுது. அப்போ இந்த அமர்வில் இருக்கக்கூடிய சிஜே அவர்கள்
ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் எல்லாத்துக்குமான ஆரம்ப விஷயமா வெளியாகுது. இது வந்து ஆர்டர்ல வரல, கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல வரல, எங்கேயுமே வரல. ஒரு அப்சர்வேஷனா கோர்ட்ல இது கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ். எல்லாருக்குமே தெரியும் மக்களே, இங்க இருக்கக்கூடிய லோயர் கோர்ட் தவிர ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் எல்லாமே வந்து வீடியோகிராஃப் பண்ணப்படும். ஏன்னால் ஆன்லைன்லேயே சில பேர் வந்து ஆர்குமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அந்த வசதிக்காக பண்ணப்பட்ட விஷயம். அதனால இந்த ஆன்லைன் விஷயங்களை யாருன்னா வந்து உள்ள பார்க்க முடியும் அப்படிங்கிறத மக்களுக்கு வெளிப்படையா வைக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறது இதே சுப்ரீம் கோர்ட் கொடுக்கப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். அதன் அடிப்படையில் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்ஸ் நடக்கக்கூடிய கேசஸ் ஆன்லைன்ல என்ன விவாதம் பண்றாங்க, என்ன பேசிக்கிறாங்க, என்ன ஆர்குமெண்ட்ஸ் போகுது, என்ன ஜஸ்டிஸ் சொல்றாரு அப்படிங்கிறதெல்லாம் ஆன்லைன்ல ஈஸியா பார்த்துட முடியும், பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஆன்லைன்ல பார்க்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட பீப்புள் பார்க்குறாங்க. இங்க கொடுக்கப்பட்ட அப்சர்வேஷன் இது வந்து எந்த ரைட்டப்லையும் கிடையாது. இந்த அப்சர்வேஷன் தான் இவ்வளோ பெரிய கலவரத்துக்கு காரணமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன சொன்னார் அவரு அப்படின்னு பார்த்தா, there are youngsters like cockroaches. சில யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கிறாங்க, who don't get any employment and who don't have any place in profession. அவங்களுக்கு வேலையும் கிடைக்கிறது இல்லை, நல்ல ஒரு தொழிலையும் அவங்க இருக்கிறது கிடையாது. some of them become media. சில பேர் மீடியாவாகிடுறாங்க. some of them become social media. சில சோஷியல் மீடியாவாகிடுறாங்க. and some become RT activist. சில பேர் RT activist ஆகிடுறாங்க. and they start attacking everyone. இது மூணு துறையிலும் உள்ள போயிட்டு அவங்க வேலை வெட்டி இல்லாத, ஒரு ப்ரொஃபஷனல் இல்லாத இருக்கிற சில யங்ஸ்டர்ஸ் கரப்பாம்பூச்சி மாதிரி எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டார். இது நடந்தது 15th May 2026. இப்போ இந்த வார்த்தையை எப்படி வெளியே கொடுக்கப்பட்டுச்சுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலை இல்லாத பட்டதாரிகள் அனைவருமே கரப்பாம்பூச்சிகள் அப்படின்னு விமர்சிக்கிறாரு சிஜேஐ அப்படின்னு வெளியே கொண்டு போகப்பட்டுச்சு. இப்போ இந்த ஆர்குமெண்ட் ஏன் வந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். டெல்லி பார் கவுன்சில்ல என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, ஏன் இவர் நாங்கள் சீனியர் கவுன்சிலர் ப்ரொமோட் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இவரை பற்றி நல்ல அபிப்பிராயங்கள் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் இல்லை. ரெண்டாவது, டெல்லியில் இருக்கக்கூடிய அண்ட் சீனியர் கவுன்சிலர் ஒருத்தவங்களை சொல்றதுக்கு இவர் ஒரு லெட்டர் எழுதியிருக்கார். அதாவது இவரை சீனியர் கவுன்சிலாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு லெட்டர் ஒன்று ரெடி பண்ணி, லெட்டரில் வந்து கீழே நிறைய பேர் சைன் பண்ணியிருக்காங்க. சைன் பண்ணவங்கெல்லாம் பார் கவுன்சில் மெம்பர்ஸ் தான். ஆனால் டெல்லி பார் கவுன்சிலில் எத்தனை பேர் உண்மையாலுமே எல்எல்பி படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு பெருத்த சந்தேகம் இருக்கு. இதை நீங்கள் சிபிஐ வச்சு விசாரிக்கணும். ஏன்னா பார் கவுன்சிலால் வந்து அதை செக் பண்ண முடியல அப்படிங்கிற ஓப்பன் வாதத்தை வச்சிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அதுக்கு தான் இவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்துட்டு கரப்பாம்பூச்சியமாக செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதை சிஜிஐ அவர் சொல்றார். இப்போ இந்த விஷயம் வெளியே எப்படி கொண்டு போகப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் கரப்பாம்பூச்சிகள் அப்படின்னு சொல்றாரு சிஜிஐ அப்படின்னு கொண்டு போகப்படுது. யார் கொண்டு போறா அப்படின்னு கேட்டா, அபிஜித் அப்படிங்கிற ஒருத்தர் கொண்டு போறாரு. அபிஜித் தீப்கே அப்படின்றத கொண்டு போறாரு. என்னைக்குன்னா அடுத்த நாள், அது 15th May இந்த கோர்ட்ல இந்த ஹியரிங் நடக்குது. அது அப்சர்வேஷன் அவர் சொல்றார். 16th Mayவே இந்த விஷயம் வெளியே சோஷியல் மீடியாக்கள் மூலியமாக பரவ ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாம எப்படி இது பரவ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பெயர்ல சோஷியல் மீடியாக்கள்ல ஒரு பேஜ் உருவாக்கப்படுது. அதுல இந்த மாதிரி வார்த்தை ஒரு சொல்றாரு அப்படின்னு ஒரு கான்டென்ட் போடப்பட்டு இந்த கண்டென்ட் பரவுது பயங்கரமா. இதனால கோடிக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் அதில் வந்து மெம்பர்ஸ் ஆகியிருக்கிறாங்க அந்த மீடியாக்கள் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒரு சட்டாரிக்கல் இயக்கமாக ஆரம்பிக்கிறார். எங்களை சொல்லிட்டீங்கல்ல கரப்பாம்பூச்சின்னு, நாங்கள் இயக்கமாகவே மாறுறோம் அப்படின்னு ஒரு சட்டாரிக்கலாக ஆரம்பித்த விஷயம்தான். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மே மாதம் இறுதிக்குள்ளாகவே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இயக்கமாக இது மாற ஆரம்பிச்சிச்சு. சரி, இப்போ இவங்களுடைய கோரிக்கை என்ன? இப்போ இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இயக்கத்துக்கு கோரிக்கை என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேலை வாய்ப்பின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் கோரிக்கை. ரெண்டாவது, நீட் உள்ளிட்ட தேர்வு வினாத்தாள் கசிவுகள். நீட் மட்டும் இல்லை, நீட் மாதிரி பல எக்ஸாமினேஷன்ஸோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. இதனால வந்து இளைஞர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது. இதுதான் உங்களுடைய மூணாவது கோரிக்கை. அடுத்தது,
கல்வி அமைப்புல சீர்திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும்ன்றதா அவங்களோட 4வது கோரிக்கை. இந்த 4 கோரிக்கைகள் தான் இந்த ஒரு சட்டாரிக்கல் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கும் பொழுது வைக்கப்பட்ட முக்கியமான கோரிக்கைகள். ஆனால் ஒரு ஜூன் மாதம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த நீட் எக்ஸாமுடைய கொஷின் பேப்பருடைய லீக்கேஜ் அப்படிங்கிறது அப்போ நீட் எக்ஸாம் எழுதி வந்த சமயங்களில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்துச்சு. கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்க ஜூன் மாதம், அது லீக் ஆகிடுச்சு, எக்ஸாம் கேன்சல் பண்ணப்படுது, மறுபடியும் வருது, மறுபடியும் லீக் ஆகுது, மறுபடியும் கேன்சல், இந்த மாதிரி ஒரு 2 வாட்டி நடந்ததா ஞாபகம் இருக்கும். அது வந்த உடனே இது என்ன மாதிரி ப்ரொடெஸ்டாக மாறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கசிய ஆரம்பிக்குது. இது கசிய ஆரம்பிச்சதுன்னா பசங்க எதிர்காலம் யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய உளவியல் ரீதியான பாதிப்பை யோசிச்சு நிறைய பேர் பார்த்தா தெரியும். அந்த சமயத்தில் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருந்தாங்க, ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆனாங்க சில கேர்ள்ஸ்லாம். ஸோ இதனால என்னாச்சுன்னா அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது. ஸோ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பெடுத்துக்கிட்டோம்? ஏங்க ஒரு ஒரு நேஷ்னல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இருக்கு, அங்கே தான் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எக்ஸாம்ஸ்லாம் அங்கே தான் வர ஆரம்பிக்குது. எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர்ஸை எந்த ப்ரெஸ்ல பிரிண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற முதற்கொண்டு இன்ஃபர்மேஷன் யார்கிட்ட இருக்கும்? என்டிஏ தான் இருக்கும். அந்த என்டிஏல இருக்கக்கூடிய அங்க அந்த ஊழியர்களுக்கு தெரியாம யாரு போய் அந்த பிரஸ் கிட்ட இருந்து கொஸ்டின் பேப்பரை வாங்கி லீக் பண்ண முடியும்? இது யாரு பண்றா? இதுக்கு யாரு பொறுப்பெடுக்கணும்? ஹூ லீட்ஸ் த டீம்? யார் இதுக்கு மந்திரி? தர்மேந்திர பிரதான். ஸோ அவரு பதவி விலகட்டும், அவர் வேண்டாம் அப்படின்னு கோரிக்கை முன்வைக்கப்படுது ஜூன் ஜூலை மாசங்கள்ல. சரி, இது ஒரு பக்கம். இப்போ இந்த கோரிக்கை வந்து எங்க அது கோரிக்கை வைக்கிறாங்க, போராட்டம் பண்றாங்க சிஜேபி. அந்த போராட்டம் வந்து பெருசா எடுபடாம இருக்குது. எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தவனே அந்த கோரிக்கைக்கு இன்னொருத்தர் உள்ள வர்றார். யாருன்னா திரு சோனம் வாங்சக். சரி, இவர் எங்க இருந்து வராரு, இவர் யாரு அப்படின்றத பார்க்கணும். இவர் தான் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்போ திரு வாங்சக் அவர்கள் போராட்டம் பண்ண உண்ணாவிரதம் இருக்கிறார். உண்ணாவிரதம் இருக்க வச்சது எதனால, ஏன் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இவருடைய பேக்ரவுண்ட் பார்த்துடலாம். திரு சோனம் வாங்சக் அவர்கள் ஒரு 1966 லடாக்ல பிறந்த ஒரு மனிதர். லடாக்ல பிறக்கிறாரு. இவர் வந்து 2-3 இயக்கங்கள்லாம் ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து SECMOL அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறார். என்ன மூவ்மெண்ட் அதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் மூவ்மெண்ட் ஆஃப் லடாக் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார். ஸோ ஹி ஹாஸ் 2 NGOs. அது மூலயமா நம்ம வந்து நண்பன் படம் பார்த்துருப்போம். நண்பன் படத்தில் திரு விஜய் அவர்கள் லாஸ்ட்டாக உருவாக்குவார் ஒரு ஸ்கூல், ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் கொடுக்குறோன்னு ஸ்கூல் உருவாக்குவார் பாருங்களேன். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கிற எந்த சிலபஸும் அங்கே தேவையில்லைப்பா, எங்களுக்கு வாழ்க்கையில் மேம்பட்டு கொண்டு போகிறதுக்கு லடாக் மக்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் சிஸ்டம் நான் உருவாக்குறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஹீ இஸ் எஜுகேஷனிஸ்ட் ஆல்சோ, அதை உருவாக்கி அது மூலமா ஒரு ஸ்கூல் கட்டி அந்த ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் வெளியாகுது. இப்போ அதனால இவருக்கு 2018ஆம் வருஷம் பார்த்தீங்கன்னா ரெமோன் மேக்சேசே அவார்டு அப்படிங்கிற அவார்டு தராங்க. இப்போ இது என்ன அவார்டு இது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஷியாவில் நோபல் பரிசு அப்படி அந்த அளவுக்கு ஒரு அவார்டு இந்த அவார்டு அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த ரெமோன் மேக்சேசே அப்படிங்கிற அவார்டு எங்கே தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் லைக் ஏஷியன்ஸ் நோபல் பிரைஸு. இட் இஸ் கிவன் இன் பிலிப்பைன்ஸ். இது வந்து ஆரம்பிக்கப்பட்டது இது ஒரு ஃபவுண்டேஷன் வச்சிருக்காங்க. 1957 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ ரெமோன் மேக்சேசே அப்படிங்கிற நபருடைய பேரை வச்சு ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கப்படுது. அந்த ஃபவுண்டேஷன் 1957 ஆரம்பிக்கப்படுது. 1958 இருந்து அவர் பெயர்ல அவார்ட்ஸ் தர ஆரம்பிக்கிறாங்க ஏஷியா உலகம் பூரா. அதுல இந்தியாவை சேர்ந்த வினோபா பாவே அவர்கள், மதர் தெரேசா, TN சேஷன் மற்றும் 2 முக்கியமான நபர்கள் நான் சொல்றேன், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், அப்புறம் சோனம் வாங்சக். ஸோ சோனம் வாங்சக் அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அடுத்தது இந்த அவார்டு வாங்குறார். ஸோ இப்போ அடுத்தது முக்கியமான விஷயம் பார்க்கணும். அரவிந்த் கெஜ்ரிவால், வாங்சக், அபிஜித். அபிஜித் வந்து உங்களுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அவர் வந்து பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு மற்றும் ஆம் ஆத்மி பார்ட்டியோடைய IT விங்கில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார். ஸோ ஆம் ஆத்மி கட்சி, சோனம் வாங்சக்கு, அரவிந்த் கெஜ்ரிவால்.
அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அடுத்தது தான் அதே மாதிரியான ஒரு நோபல் பிரைஸ், ஏஷியன்ஸ் நோபல் பிரைஸ் வந்து கொடுக்கப்படுது சோனம் வாங்சக்கு. இந்த ட்ரையாங்கிள் லிங்க் யோசிச்சு பாருங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்க, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் விஷயம், வேற வழி இல்லை. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே அவங்க அந்த ஒரு இடத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படி அவங்க ஸ்கோர் பண்ணுறதுனா பார்ப்பாங்க. இது குத்தமானு கேட்டால் குத்தம்லாம் கிடையாது. இப்போ இந்த இடத்தை ஸ்கோர் பண்ணுறதுக்கு சோனம் வாங்சக் வந்திருக்காரா வித் ரெஸ்பெக்ட் டு அரவிந்த் கெஜ்ரிவால்ஸ் அட்வைஸ். ஆல்ரெடி அபிஜித் அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஐடி விங்கில் இருக்கிறாரு, அவருக்கும் நல்ல பழக்கம் தான். இந்த இடத்த உபயோகப்படுத்திட்டு வந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சரிங்க, இவர் எப்போ வராரு, எப்படி வராரு அப்படின்றத பார்க்கணும். இன்ஃபேக்ட் இவருக்கு ஒரு நிறைய கிரெடிபிலிட்டிஸாக இருக்குது. சோனம் வாங்சக் அவர்கள் வந்து ஒரு எஜுகேஷனலிஸ்ட்டு, ப்ளஸ் ஒரு சோஷியல் ரிஃபார்மர், என்வரான்மெண்டலிஸ்ட்டு. முக்கியமாக லடாக் பகுதியில் அந்த ஒரு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படக்கூடாது, அந்த மக்கள் மேம்படுத்தி கொண்டு போகணும். எல்லா இடத்துலையும் நடக்கும் மக்களே, அதாவது யூனியன் டெரிட்டோரி அப்படிங்கிறத நீங்கள் தனி ஸ்டேட்டாக கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கிறதுனால தான் நீங்கள் எங்களை ஒடுக்குறீங்க, உங்கள் இடத்து ஃபண்ட் வாங்க தான் நீங்கள் ஒடுக்குறீங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கும். பாண்டிச்சேரியுமே சொல்கிறாங்க. ஒரு எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சொல்லுவாங்க, நாங்கள் இதனை தனி ஸ்டேட்டாக மாற்றுவோம், அதற்கு நாங்கள் வந்து இதில் மத்திய அமைச்சரவையில் கேட்போம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைப்பாங்க. ஸோ இதை வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரமாகவே பேசுவாங்க. அதே மாதிரி தான் லடாக்கை காப்பாற்ற வேண்டும், லடாக் மக்களுக்கு மேம்படுத்தி கொண்டு போகணும். லடாக்கை நீங்கள் அங்கேருந்து பாகிஸ்தான்றதை நீங்கள் வாங்கிட்டு இங்கே வந்து இந்தியா வந்து கைப்பற்றினதுக்கு அப்புறம் லடாக்கை நீங்கள் விட்டுட்டீங்க, எதுவுமே செய்யறதில்லை அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளாக அவர் வைக்கிறார் மத்திய அரசு மேலே. அது மட்டும் இல்லாமல் இதை தனி யூனியன் பிரதேசமாக இல்லாமல் தனி ஸ்டேட்டாக எங்களை மாற்றி கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் இதை அப்படின்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்படுது. இதுக்காக இதை தழுவி நிறைய போராட்டம் அவர் வந்து பண்ணுறாரு. அந்த போராட்டத்தில் நிறைய மக்களும் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய கிரெடிபிலிட்டி. இவர் பார்த்தீங்கன்னா ஐஸ் டியூபா அப்படிங்கிற ஒரு செயற்கை பனிக்குன்று, ஆர்டிஃபிஷியல் இக்ரூ, இதெல்லாம் உருவாக்கி அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. இது வந்து அங்கே லடாக்கில் இருக்கக்கூடிய நம்மளுடைய டிஃபென்ஸ் பீப்புளுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு அப்படின்லாம் இதுக்கு செய்திகள் இருக்கின்றன மக்களே. சரி, இப்போ இவர் 26 நாள் உண்ணாவிரதம் இருக்காரு. அதுக்கு பிறகு உடல்நலம் ரொம்ப மோசமானதுக்கு அப்புறம் நட்டா அவர்கள் வந்து உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிறார். இப்போ சோனம் வாங்சக் இதுக்குள்ள ஏன் கொண்டு வந்தாரு, 2 விஷயம் சொல்றாங்க. ஒன்று, அபிஜித்தால தனியாக அந்த இயக்கத்தை வந்து கொண்டு போய் வெளியே பெருசு தெரிய வைக்க முடியல. சோனம் வாங்சக் வந்து உண்ணாவிரதம் இருந்து பழக்கமானவர். அது இல்லாமல் 2 பேருக்குமே ஆம் ஆத்மி அவையுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் பழக்கமானவர். ஸோ அதனால அவரை உள்ள இறக்குனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இப்போ இன்னொன்று, இவர் ஆஸ் எ என்வரான்மெண்டலிஸ்ட் ஒரு போராட்டத்தை முன்வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, பாக்சிலிக்கா அப்படிங்கிற மூமெண்ட்டை வந்து அமெரிக்கா வந்து உருவாக்குறாங்க. இது என்ன மூமெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரியும் மக்களே, சைனாவுடைய ஒன் ஆஃப் த சிசிடிவி, நம்மளாம் எல்லாருமே சிசிடிவி அப்படிங்கிற விஷயம் வந்த பொழுது ஒரு பெரிய பிராண்டா இந்தியாவுக்குள்ள வந்த ஒரு பிராண்ட் சைனாவுடைய பிராண்ட். அந்த பிராண்டை டிஃபென்ஸ்ல இருந்து எல்லா இடத்துலையும் வந்து சிசிடிவி பொருத்தப்பட்டுச்சு. ஆனால் சிசிடிவி மூலியமாக சைனா இந்தியன் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையே வேவு பார்க்குது அப்படிங்கிற விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்றாங்க. அதற்கு பிறகு இந்த சிசிடிவி இந்தியாவிலே பேன் பண்ணாங்க. தட் இஸ் நம்பர் 1 சிசிடிவி கம்பெனி இன் இந்தியா அப்படின்னு பிராண்ட் பண்ணப்பட்ட ஒரு சிசிடிவி பேன் பண்ணப்படுது. அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏஐக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த சிலிகான்ஸ் பிளஸ் சிப்ஸு, செமி கண்டக்டர் டிவைசஸ் எல்லாமே வந்து சைனாலிருந்து தான் வருது அப்படிங்கிறதுனால அது உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லையுமே டிஃபென்ஸ் சிஸ்டத்துலையுமே யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறதுனால அது யூஸ் பண்ணக்கூடாது. சைனாவுடைய செமிகண்டக்டர் டிவைசஸ் யூஸ் பண்ணாமல் நம்மளே ஓனாக உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மூமெண்ட் உருவாக்கப்படுது அமெரிக்காவால். இந்த மூமெண்ட்டுக்கு பேர் தான் பாக்சிலிக்கா. இப்போ இந்த பாக்சிலிக்கா அப்படிங்கிற இந்த மூமெண்ட்டில் எத்தனை கண்ட்ரி மெம்பராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா முன்னெடுத்த ஒரு மூமெண்ட்டு, 9 கண்ட்ரி மெம்பர் ஆகிறாங்க. அதில் 10வது கண்ட்ரி நம்ம தான் இந்தியா. ஸோ February 20, 2026 நம்ம மெம்பர் ஆகிறோம். நம்ம ஏன் மெம்பர் ஆகிறோம் அப்படின்னு கேட்டால், ஒன்று we are against சைனா, 2வது நம்ம கிட்ட லடாக்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்காக்கு மாற்று பொருளான
லித்தியம் இருக்குது அப்படின்னும் இந்தியாவிலிருந்து லித்தியம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது மூலிமா செமிகண்டக்டர் டிவைஸை உருவாக்குவோம். அப்படி உருவாக்குனா அதே லடாக்லேயே ஃபேக்ட்ரி செட் பண்ணலாம், வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த லித்தியம் ப்ளஸ் நம்ம உருவாக்குற செமிகண்டக்டர் டிவைசஸ்ஸு ப்ளஸ் ஏஐக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ்லாம் உருவாக்கணும்னா நாம் இந்த 9 கண்ட்ரிக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்தியாவுக்கு இதனால் ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இந்த பாக்சிலிக்கா மூமெண்ட்டில் வந்து இந்தியா மெம்பர் ஆகிறாங்க. இப்போது இங்கே வாங்சக் அவர் லடாக்கில் நீங்கள் ஃபேக்ட்ரி செட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு மைனிங் செட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து நம்ம சுற்றுச்சூழலை பாதிச்சிரும், ஸோ நீங்கள் செட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவரும் வந்து அதுக்கு தடை இருக்கிறார். ஸோ ஆனால் அவர் தான் சைனீஸ் பொருட்களை வாங்காதீங்கன்னு 2020 பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, போராட்டம் பண்ணியிருக்காரு. பட் லடாக்குடைய அழகு கெட்டு போகிறதுக்கு நீங்கள் வந்து வேலை பார்க்கக்கூடாது அப்படிங்க எதிராகவும் இருக்கார். இப்போ இவர் என்ன சொல்லலாம், நீங்கள் சைனாவோட ஏஜென்ட், நீங்கள் அதான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் இந்த மூமெண்ட்டை தடுத்தீங்கன்னா இதுக்கு வந்து என்ன அடுத்த அவுட்கம் பார்த்தீங்கன்னா சைனா வில் ஸ்கோர். வேறு வழி இல்லாமல் அவங்ககிட்டே பொருள் வாங்குற மாதிரி இருக்கும். லித்தியம் வேறு எங்கேயுமே கிடைக்கல எக்ஸப்ட் இந்தியாவில் நிறைய கிடைக்கல, லடாக் நிறைய கிடைக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதான் ஒரு குற்றச்சாட்டு வருது. இதில் இவர் சைனீஸ் ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து பேசப்பட்டு இது பெரிய பிரபலமாகி அதுக்கப்புறம் அது இல்லை, ஏஜென்ட் கிடையாது அப்படிங்கிறதுலாம் உறுதியாகி நீதிமன்றம் மூலியமா அவர் வந்து வெளியே வராரு ஜூன் மாதம் சமயங்களில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜூன் மாதம் வெளியே வராரு. ஸோ அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனாலையும் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுனாலையும் அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய அட்வைஸின் மூலியமாக இந்த இதில் ப்ரொடெஸ்ட் கலந்துக்கிறாரு, உண்ணாவிரதம் இருந்தார் அப்படின்ற தகவலாம் வெளியாகுது மக்களே. சரி, இப்போது உண்ணாவிரதம் இருந்தது ப்ளஸ் அவங்களுடைய கோரிக்கை, அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே சரி. இப்போது இதில் எப்படி ஃப்ரிஞ்சு உள்ளே போனாங்க அப்படிங்கிறது தான் என் கேள்வி. உண்ணாவிரதம் இருந்து தொடர்ந்து போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கிற சமயங்களே பார்த்தீங்கன்னா கண்ட மேனிக்கு எதேதோ மாதிரி இப்போ வந்து மக்கள்லாம் உள்ளே வந்து எதேதோ பேச ஆரம்பித்தாங்க. உங்களுக்கு வந்து ஒரு தீவிரவாதிக்குடைய அப்பா உள்ள வந்து தீவிரவாதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரிலாம் வீடியோக்கள்லாம் வெளியாச்சு. அதே மாதிரி மோடியை கொல்லணும்னு சில வீடியோக்கள்லாம் வந்து பேசி ப்ரொடெஸ்ட் பண்ணி வெளியாச்சு. இப்போ இது எல்லாமே எந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் உள்ளே பூந்திருக்காங்க, யார் உள்ளே பூந்திருக்காங்க அப்படிங்கிறதுலாம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு மக்களே. அது பிஜேபியே பர்பஸாக உள்ள அனுப்பினாலா இல்லை இது வேற ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸா அப்படிங்கிறதெல்லாம் இந்த சமூக விரோத கும்பல்ன்றது யாரு அப்படிங்கிற விசாரணை போயிட்டு இருக்கு. சரிங்க, அமைதியாக அற வழியில் போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. ஆனால் கரெக்டாக ஜூலை 20, 2026 பார்லிமெண்ட் கூடின முதல் நாள் அப்போ எல்லாரும் பார்லிமெண்ட் நோக்கி ஓடலாம் அப்படின்னு அங்கே உள்ள மக்களை தூண்டியது யார் தெரியல. அது மட்டும் இல்லாமல் நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸில் நாளைக்கு பார்லிமெண்ட் நோக்கி நம்ம வந்து போகணும், எல்லாரும் வந்து அணிவகுப்பு போகணும், அப்போ தான் அவங்க நம்ம கேட்பாங்க அப்படின்னு நிறைய வீடியோஸ்லாம் பரவ ஆரம்பிச்சிருக்கு, மெசேஜ் பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் கண்காணிச்சிருக்கா டெல்லி போலீஸ் தெரியல. ஸோ கண்காணிச்சதுனால தான் டெல்லி போலீஸு அன்னைக்கு பார்லிமெண்ட் வாசலில் எல்லாருமே பேட்ஜ் இல்லாமலும் லத்தியில் ஃப்ரண்ட்டில் வந்து ஆணி அடிச்சும் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா அடிக்கிறதுக்கு. இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு மக்களே. நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா யாரோ தூண்டி விடுறாங்க, எல்லாரும் பார்லிமெண்ட் நோக்கி ஓடணும் அப்படிங்கிறாங்க, எல்லாரும் ஓடி இருக்காங்க. ஆனால் அந்த ஓடுனதில் காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய ஃபவுண்டரான அபிஜித் அவர்கள் எங்கேயுமே எந்த போலீஸையும் இந்த போலீஸும் அடித்த மாதிரி வீடியோக்கள் வெளியாகலை, அவருக்கு எந்த காயமும் இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போது ஏதோ ஒரு கும்பல் உள்ளே பூந்து ஓட சொல்கிற பொழுது இந்த அப்பாவி ஸ்டூடெண்ட்ஸு அந்த பார்லிமெண்ட் நோக்கி ஓடி இருக்காங்க. இங்கே அடிப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னா அப்பாவி மாணவிகள் தான். இல்லை என்ன கொடுமைன்னா போலீஸில் யார் அந்த மாதிரி மாலஸ் பண்ணது பெண் ஸ்டூடெண்ட்ஸை அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. வீடியோக்கள் வெளியாக இருக்குது. வீடியோக்களை எல்லாம் ப்ரிசர்வ் பண்ண சொல்லிட்டு டெல்லி ஹைகோர்ட். ஸோ இந்த ஒரு சம்பவத்தில் நூற்றுக்கணக்கான மாணவிகள் பாதிக்கப்படுறாங்க, அடிப்படப்பட்டிருக்காங்க. ஆனால் டெல்லி போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த பார்லிமெண்ட் நோக்கி ஓடி வரும்பொழுதே எங்கள் மேலே வந்து கல்லை கொண்டு எரிஞ்சாங்க, அதான் திருப்பி அட்டாக் பண்ணோம் அப்படின்ற வாதத்தை முன் வைக்கிறாங்க. அது ஏற்றுக்கும்படியாகவே இல்லை. ஏன்னா திருப்பி நீங்கள் அட்டாக் பண்ணும் பொழுது நேம் பேட்ஜ் இல்லாமல் நினைப்பீங்க,
ஏன்னா ஒரு பார்லிமெண்ட்ல நீங்க பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய போலீஸா இருக்கிறீங்கனால் எவ்வளவு பர்ஃபெக்டா உங்க ஃபுல் ட்ரெஸ் பர்ஃபெக்டா இருக்க மாதிரி நீங்க வருவீங்க. நேம் பேட்ச் இருக்கும், ப்ராப்பராக ஷூஸ் போட்டிருக்கணும், எல்லாமே பண்ணுவீங்கல்ல. ஸோ நேம் பேட்ச் இல்லாமலும் லத்தியில ஆணி வச்சுக்கிட்டும் நீங்க நின்றுக்க வேண்டிய தேவை எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சுது அவங்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாத வாதமாக இல்லை. சில போலீஸ் அவங்க போலீஸானே தெரில, அன்யூனிஃபார்ம்ல இருந்துக்கிட்டு ஹெல்மெட் மட்டும், அந்த வஜ்ரா ஹெல்மெட் மட்டும் போட்டுக்கிட்டு நிறைய பேர் தூக்கி கீழே போடுறாங்க அந்த மாணவிகள். இவங்கெல்லாம் யாரு தெரியல. என்ன கொடுமை பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில். இதை கலவரமாக மாற்றுறதுக்குன்னு உள்ள ஒரு டீம் உள்ள பூந்திருக்குன்னு தெரியுது. சமூக விரோத கும்பல் யாரு அப்படிங்கிறது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதற்கு பிறகு 20ஆம் தேதி அன்னைக்கு பார்லிமெண்ட் நோக்கி ஓடுங்க அப்படின்றத முன்கூட்டியே வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல பரப்பப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தகவல்லாம் சொல்றாங்க. அது உண்மையான்றது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஓடினதுல எல்லா சிஜேபி சார்ந்தவர்களும் ஒதுங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சிஜேபி மெம்பர்ஸ் யாருமே அடிபடலைன்றாங்க. ஸோ ஓடினது, உசுப்பி விட்டுட்டு ஓடினதெல்லாம் அப்பாவி மாணவியர்கள் தான். இந்த விஷுவல்ஸ் தான் நம்ம பார்த்த, நம்மளை பாதித்த விஷுவல்ஸ். இது முடிஞ்சதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு கலவர பூமியாக காட்சி அளிக்குது டெல்லி. கோட்டை வட்டாரங்கள் கலவர பூமியாக இருக்குது. இந்த விஷுவல்ஸ் உலகம் பூரா பரவுது, எல்லா சோஷியல் மீடியாக்களையும் பரவுது. அதற்கு பிறகு சமாதான பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்க பிஜேபி. இங்கே ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே, இதில் 1000 அரசியல் ரீதியான ஆட்கள் உள்ளே இருந்தாலும் 2 மாதம் போராட்டம், 26 நாட்களாக உண்ணாவிரதம், இதெல்லாம் இவ்வளோ வளர விட்டது பிஜேபியோட தப்பு. 2வது 3வது நாள் இது வேற மாதிரி போகுதுன்னு தெரிஞ்சதுமே கூப்பிட்டு பேசி, என்னப்பா வேணும், இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி இருக்கா, சரிப்பா நாங்கள் ஒரு ஒழுங்குமுறை வாரியம் அமைக்கிறோம், ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோம், அந்த கமிட்டியில் நீங்களே மெம்பர்ஸாக முக்கியமாக அட்வைசர்ஸாக இருங்க, நான் பொறுப்பு உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் அட்வைசர்ஸாக இருங்க. அடுத்த தப்பு நடந்தா நான் உங்களுக்கு கேள்வி கேட்க முடியும். நீங்கள் இருங்கப்பா, எல்லாத்தையும் நான் ஒருத்தனை பார்க்க முடியாது, நீங்கள் இருங்க, யூ பீயிங் யங்ஸ்டர்ஸ் இருங்க, மெம்பராக இருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சிச்சுவேஷன்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி முடிச்சிடலாம். இவ்வளோ நாள் வளர விட்டு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸை உள்ளே நுழைய விட்டு இப்படி கலவரத்தை ஏற்படுத்தி இந்தியாவில் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் உலக நாடுகள் வரைக்கும் ஒரு நியூஸாக பரவி இவ்வளவு அவமானங்கள் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் பிஜேபி பண்ண இந்த ஒரு செயல் தான். 2வது நாளை கூட்டு பேச்சு நடத்தினாங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை மூலியமாக இந்த விஷயம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கும். இன்னொன்று சொல்றாங்க, இந்த சிஜேபி சும்மா இருக்க மாட்டாங்க சார், நீட்டு பகையில் எடுத்துக்கிட்டாங்க, அடுத்த மணிப்பூர் பற்றி போடுவாங்க, எதாவது பற்றி போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஃபர்ஸ்ட் 2வது நாளே நீங்கள் இதை ஒடுக்கி இருந்தீங்கன்னா இது ஒரு ராஜதந்திரமாக பார்க்கப்பட்டிருக்கும். அது பண்ணாது பிஜேபியின் தவறு. அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க. எப்போ கூப்பிட்றாங்கன்னா 23 ஜூலை 2026 நைட்டு கூப்பிடுறாங்க. இவங்க சொல்கிற ஒரே விஷயம், தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும், நாங்கள் அப்போ தான் விடுவோன்றாங்க. ஆனாலும் இந்த பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மக்களே, ஒரு எக்ஸாமினேஷன் போர்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தெரியாமல் எங்கே பிரிண்டிங் கொடுக்குறாங்கன்றது வெளியே கசியாமல் நிச்சயமாக எக்ஸாம் பேப்பர்ஸ் வெளியே போக வாய்ப்பே இல்லை. ஸோ 47 நபர்கள் அந்த போர்டிலேருந்து, அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க. அடுத்தது இதை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு ஒழுங்கு நல கமிட்டி ஃபார்ம் பண்ணப்படுது. இது எல்லாத்தையும் நீங்கள் போராட்டம் பண்ண செகண்டவே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு நின்றுக்காது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். அடுத்தது 23 பண்ண அந்த ஒரு பேச்சுவார்த்தை சரியா வரல. அடுத்தது ஏன்னா தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் மட்டுமே நாங்கள் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பிஜேபி. 24 பேச்சுவார்த்தை நடத்தப்படுகின்றது. அதில் சொன்ன ஒரே வார்த்தை, இல்லைங்க மினிஸ்டர் ரிசைன் பண்ணோம், நாங்கள் இல்லை விட மாட்டோம், நாங்கள் ஓய மாட்டோம், கலவரம் ஏற்பட்டுருச்சு, தப்பு நடந்து போச்சு, ஆனால் இன்னும் போராட்டம் தொடரும்னு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த முறை அமைதி போராட்டமாக இருக்கின்றது. ஸோ கூட்டம் குறைஞ்சதாகவும் சொல்றாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த கலவரம் பண்ணதுக்கு பிறகு மற்ற ஸ்டேட்ஸ்லாம் போராட்டம் வெடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்குது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இன்று 25 ஜூலை 2026 தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிடுறாரு. இப்போ என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா,
அந்த பாதிக்கப்பட்ட 100 மாணவ மாணவிகளுக்கு நீதி கேட்டு ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு கேஸும் போகுது. அந்த கேஸ் ஃபாஸ்ட்டாக நடக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுது. ஏன்னா நெக்ஸ்ட் ஹியரிங் கொடுக்கப்பட்டது ஆகஸ்ட் மந்த்து, 4 வாரம் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஆகஸ்ட் மந்த் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த வழக்கு சீக்கிரமாக நடைபெற வேண்டும். இன்வெஸ்டிகேஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கணும். இந்த இன்வெஸ்டிகேஷனில் அந்த உள்ள பூந்ததாக சொல்லக்கூடிய அந்த நபர்கள், அந்த சமூக விரோத கும்பல் யாரு அப்படிங்கிறதை மக்கள் முன்பு எக்ஸ்போஸ் பண்ணப்பட வைக்க வேண்டும். என்ன கூத்துனா, கேட்குற ஒரே விஷயம், நீட் வேணான்னு யாருமே சொல்லல. டெல்லியில் நீட் இருக்கட்டும், நல்லது. ஆனால் அந்த தேர்வை ஒழுங்குமுறைப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே கம்மிங் டு சவுத், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீட்டு வேணாங்கிறது தான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு இங்கே கட்சிகள்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்க்கணும் மக்களே, கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் வாசலில் தான் போராட்டம் ஆரம்பிக்குது. மற்ற இடங்கள்லாம் blblock பண்ணிட்டாங்க. கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் வாசலில் நமக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள்லாம் போய் மைக்கை கேட்கும் பொழுது, நீங்கள் எந்த மீடியா, நீங்கள் வராதிங்க, நீங்கள் போகணும்னு துரத்தி விடப்பட்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இதை எதிர்த்து அப்படிங்கிற அந்த கிளைம் அவங்க எடுத்துக்க ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அப்போனா இது ஒரு ரியல் மாணவர்கள் போராட்டம் அப்படிங்கிறது கிடையாதுன்றதை பார்க்குறோம். இன்ஃபேக்ட் சில மாணவர்கள்லாம் போயிருக்கிறாங்களாம். போன பொழுதும் அவங்கெல்லாம் நீங்களாம் வர வேண்டாம்னு சொன்னதாக ஒரு தகவல்லாம் அவங்க சொல்கிறாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் இந்த சிஜேபியோடைய பார்ட்டியோடைய போராட்டம் அப்படிங்கிறது இங்கே பெருசாக ஃபாலோ பண்ணப்படல. இங்கே வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கிறாங்க. இந்த ட்ராக் அப்படிங்கிறது எடுபடாத ஒரு ட்ராக். இப்போ உண்மையாலுமே இந்த நீட்டுடைய தேர்வுகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப குட் காஸ். இது நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க. தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ரிசைன் பண்ணிட்டார். ஆனால் கண்டிப்பாக ஒரு ஷஃபிள் இருக்குன்னு சொல்றாங்க அவங்க யூனியன் கவர்மெண்ட்டோடைய மினிஸ்ட்ரிஸ்ல. அந்த ஷஃபிள் அவர் வேற டிபார்ட்மெண்ட் கொடுத்துட போறாங்கன்றதுல மாற்று கருத்துலாம் கிடையாது மக்களே. ஆனால் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, இத்தனை மாணவ மாணவிகளுடைய இந்த ஒரு அடிபட்டு உதப்பட்ட விஷயத்துக்கு என்ன நீதி அப்படிங்கிறத பற்றி இதுவரையில் ஒரு வார்த்தை வெளியாகலை. அதாவது தர்மேந்திர பிரதான் அவர் ரிசைன் பண்ணிட்டாருங்க, சரி, 100 பேருக்கு மேலே அடிபட்டிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் போலீஸும் அடிபட்டிருக்கிறாங்க, அதையுமே நான் எடுத்துக்கிறேன். இந்த அடிப்பட்டவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நிவாரணம் கொடுக்கப்படுகின்றதா, மருத்துவம் கொடுக்கப்படுகின்றதா? இது எதுவுமே எந்த ஒரு வெளியீடும் இது வரைக்கும் வரல. அதுதானே முக்கியம். இப்போ அடிப்பட்டவர்கள் அனைத்து பேரும் மாணவ மாணவிகளா அப்படிங்கிறத நீங்க அங்க உறுதிப்படுத்தினாலே ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போயிடும். ஏதோ ஒரு தூண்டி விட்டு இவங்க அடிபட்டிருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாகும். இது ஒரு விஷயம். சரிங்க, இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, இதற்கு மேல எந்த ஒரு எக்ஸாமினேஷன்ஸ்லயும் கொஸ்டின் பேப்பர் கசிவு அப்படிங்கிறதை வரக்கூடாது, அதை உறுதிப்படுத்த வேண்டும் மத்திய அரசு அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷன்ஸ் இன்னைக்கு நேற்று கொடுத்துருக்காங்க மக்களே. சரிங்க, இப்போ இந்த நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கசிவு இதனால நிறைய மாணவ மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற இவங்களுடைய காஸ் ஆஃப் த ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நியாயமானது. அதற்கு இன்று கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு ரிசைனேஷன் ஆஃப் த யூனியன் மினிஸ்டர் மட்டுமே சக்சஸா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம் நடக்க வேண்டும் அடுத்த வருஷம். இல்லை எந்த எக்ஸாம் நடந்தாலுமே கொஸ்டின் பேப்பர் கசிவு அப்படிங்கிறதை இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறது தான் இந்த போராட்டத்திற்கான ஒரு வெற்றியாக பார்க்கப்பட வேண்டும். சரிங்க, இப்போ இது எல்லாத்துக்கும் ஆரம்ப பாயிண்ட் எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஜே சூரியகாந்த் அவர்கள் கொடுத்த அந்த ஒரு அப்சர்வேஷன் தான். அவர் கொடுத்தது என்னமோ வேற விஷயத்த கொடுத்துட்டாரு, ஆனால் அது எப்படி பரப்பப்பட்டுச்சு அப்படிங்கிறதா இங்கே விஷயம். இப்போ என்னன்னா, அவருக்கு என்ன ஒரு வருத்தம் ஆயிடுச்சு அப்படின்னா, நாம இந்த கோர்ட்டில் பேசின இந்த ஒரு வீடியோவை வச்சு தானே ப்ரொபகேஷன் பண்ணாங்க. இப்போ இந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆடியோ வீடியோக்களை எவ்வளோ ஈஸியாக மக்கள் சோஷியல் மீடியாக்களில் பரப்பி விட்டுறாங்க, தப்பாக அவங்க கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. இனிமேலுக்கு அது பண்ண வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதியில் என்ன பண்ணிட்டாருன்னா, இன்னைக்கு என்ன உத்தரவு போட்டிருக்காருன்னா, ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஆடியோ வீடியோ விஷுவல்ஸ் எதையுமே ஒரு ப்ரேயர் பர்மிஷன் இல்லாமல் சோஷியல் மீடியாக்குள்ளேயோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்குள்ளேயோ இல்லை எங்கேயுமே நீங்கள் பரப்பக்கூடாது, இப்படி பரப்புறது சட்டப்படி தப்பு அப்படிங்கிற ஒரு உத்தரவை போட்டிருக்காரு மக்களே.
என்னன்னா இங்க தப்பா அதை கொண்டு போய் சேர்த்து இப்படி இவ்வளோ பெரிய போராட்டமாக ஈஸியா மாற்ற முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதான் அவருடைய வருத்தமாக இருக்குன்றதை பார்க்குறோம். என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.